நினைக்காத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து பீஸ் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுருக்கு. வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 4, பெரிய சைஸ்னால் 3 போதும். வெங்காயம், பச்சை மிளகா, பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். புதினா ஒரு 1/2 கட்டு போட்டிருக்கேன், வதக்கிக்கலாம். இதுக்கு சில்லி பவுடர்லாம் கிடையாது, மிளகா காரம் தான். அவங்கவுங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 சின்னது போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு தேங்காய் பால் 1 சொம்பு 3 கிளாஸ் இருக்கும், இது ஊற்றுறேன். தண்ணி ஒரு 2 கிளாஸ் ஊற்றுறேன். எல்லாத்தையும் ஊற்றி கலந்து குக்கர் போட்டு மூடி ஒரு விசில் வந்து 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சு நிறுத்தினா பீஸ் புலாவ் ரெடி. பார்க்கலாம். மூடி வச்சு குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். ப்ரெஷர் இருந்தோன்னு போட்டு ஒரு விசில் 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சு நிறுத்தினா பீஸ் புலாவ் ரெடி. பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீஸ் புலாவுக்கு மேலே ஒரு டாப்பிங் போடுவேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டாச்சு, ஒரு கை முந்திரி போட்டாச்சு, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு பீஸ், அதாவது பட்டாணி, பச்சை பட்டாணி. இது வந்து நார்மலாக பச்சையாக இருக்கும்ல, அது ஊற வைக்கணுன்ட்டு இல்லை, அதை போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் இது ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ப்ரௌன் ஆச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப தீஞ்சிரும், இதளவு போதும். இப்போ பார்க்கலாம், இருங்க. குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு, கரெக்டான இதில் இருக்குது பதத்தில். இப்போ இதில் போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. டாப்பிங் போட்டு இறக்கியாச்சு. கொஞ்சம் கிளறின கரெக்டான பதத்தில் ரைஸ் வந்து வெந்திருக்கு. உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த டைம் இருக்கும்போது எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். இது டேஸ்ட்டாக இருக்கும். டாப்பிங்ஸ் போடலைனாலும் பரவாயில்ல, விருப்பப்பட்டு இன்னும் ரிச்சாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாப்பிங்கும் போடலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.